சோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறேன் சப்பா. பிள்ளைகள் அர்ப்பணித்த அந்த காணிக்க நீர் ஆம் என்று நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனம் சொன்ன மகனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவ ஆவியானவர் ஸ்தோத்திரப்பா. உம்முடைய வசனத்தை சொல்லி மகிமைப்படுத்தினப்பா. நீர் அவனோடு இருக்க முடியாது செபிக்கிறேன் ஆண்டவரே. ஞானத்தை கொடுத்து என்னும் படிப்பில் வாஞ்சை கொடுத்து கர்த்தர் என்னும் என் மேலும் உன் வசனத்துக்குள்ளே ஆண்டவர் நுழைய ஆண்டவரே உடைய வசனத்தை சொல்ல என் கர்த்தர் கிருபை செய்யும் பா. ஸ்தோத்திரம். ஒரு சிறு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனாய கர்த்தர் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் தட்டி எழுப்பி வசனம் சொல்ல வைங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பாடின மகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம்ப்பா. என் கர்த்தர் நீர் அவளை மகிமைப்பட முடியாது செபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா படிப்பில் வெற்றியை கொடுத்து என் கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. ஸ்தோத்திரம். பேடடிக்கிற மகனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் அவனோடு இருந்து மகிமைப்படுங்கப்பா. ஸ்தோத்திரம். நீர் கொடுக்க ஞானம் உம்முடைய நாமத்துக்காக மகிமைக்காக ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஊழியத்துக்காக செபித்தவர்களை தாங்குகிறவர்கள் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. இந்த நாள் கூட நம்ம செய்ய பாண்டியத்தனுக்காக எல்லாரும் செபிப்போம். கர்த்தர் இந்த இடத்துல வந்து அதே இடத்துல வந்து அங்கே அமர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம ஒருமனப்பட்டு செபிப்போம். ஒவ்வொரு வீட்லேயும் செவிங்க. நல்லபடியாக வந்து கர்த்தருடைய நாமத்துக்காக அவருடைய மகிமைக்காக என் தேவனாய கர்த்தர் கொடுக்குற விடுதலை வந்து அது பெரிதாக இருக்கணும். அவங்கள ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே உம்முடைய மகனே நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கூடாரத்துல பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கண்களைங்க நிற்கிறாங்கப்பா. என் தேவனாய கர்த்தர் நீர் தூரத்துக்கு தேவனப்பா. எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்களோ ராஜா உம்முடைய வல்லமை கடந்து போய் தொடட்டும்ப்பா. உம்முடைய வசனத்தை அனுப்பி விடுதலை கொடுங்கப்பா. உம்முடைய தழும்புல கரத்தை வைங்கப்பா. அவங்க சரீரத்தில் எந்த இடத்துலலாம் பிரச்சனைகளோ ஆண்டவரே பலவீனமோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அன்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி செபிக்கும் பொழுது அன்று உலர்ந்த எலும்பெல்லாம் உயிர் கொடுத்ததப்பா. என் தேவ ஆவியானவரே அவங்க உச்சந்தையிலிருந்து உள்ளங்கால் வர ஆண்டவரே அந்த வல்லமை இறங்கிறாச்சா. ஆண்டவரே எல்லாம் டெஸ்ட் பண்ண போது எல்லாம் நார்மல் சொல்லத்தக்க ஒரு முழுமையான ஒரு விடுதலை கொடுங்க. என் தேவன் விடுதலை கொடுத்த அறைய குறைய கொடுக்கிற தேவன் இல்லை. ஒரு முழுமையான விடுதலை கொடுத்துங்க ஆண்டவரே. மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே மை துதிக்கிற ராஜா. அந்த வேதனைகள்லாம் நீங்க சுமந்து கொள்ளுங்கப்பா. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால சுமந்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறோம்ப்பா. உங்க வேதியெல்லாம் நீங்க சுமந்து கொள்ளுங்கப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. மகனை சாட்சியா நிறுத்த போறதுக்காக நன்றி. ஆண்டவரே மகனுக்கு முழுமையான விடுதலையை கொடுத்து என்ன ஆயுஸ் நாட்களை கொடுத்து முதிய வயசுல கூட செபிக்கிற மகனா ஆண்டவரே ஒரு செப வீரனா ஆண்டவரே எங்களுக்கு எழுப்பி தர போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அதே போல் இந்த மே 1க்காக ஆண்டவரே நான் ஒரு நேரம் ஆகாரம் போடுதுன்னு சொன்னேன். ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஆண்டவரே இதுக்காக நான் ஏறெடுக்கிற காணிக்க எனக்கு அடுத்த மே 1க்குள்ள ஆண்டவரே அப்பா என்னை ஆசீர்வதித்து என் தேவனுடைய நாமம் மகிமைப்பட என்னை சாட்சியா நிறுத்தணும். எத்தனை பேர் பொருத்தனை பண்ணி செபித்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் ஒவ்வொரு பொருத்தனையிலையும் கர்த்தர் அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே உணவு போடுகிற மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அடுத்த மே 1க்குள்ள கர்த்தருடைய நாம மகிமை நன்றி சொல்லி காணிக்க கொடுக்க என் தேவனாய கர்த்தர் தூரத்தில் இருக்க பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறப்பா. என் கர்த்தருடைய நாம மகிமைப்பட நீர் இல்லாத இருக்க வைக்கிற தேவன் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அநேக தேவைகள் இருக்குது. வாகன வசதிகள் ஊழியக்காரங்களுக்காக ஆண்டவரே இன்னும் அநேக தேவைகள் இருக்கு. மக்கள் ஜெபத்தில் உறுதியாக செபித்து ஆண்டவரே இந்த 3 நாளும் எந்த ஒரு தடையும் இல்லாம என் கர்த்தரே நின்று அப்பாமி துதிக்கிறேன். இனிமேப்ரா இன்று ஆண்டவரே 3 நாள் கண்ணூற்று கூட்டத்துக்கு ஆண்டவரே சோதரப்பா எந்த ஒரு தடையில்லாமல் நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வருகிற மக்கள் வருகிற குடும்பங்கள் எல்லாமே எந்த ஒரு தடையில்லாத அளவுக்கு தூரத்திலிருந்து வரலாம் சமூகத்திலிருந்து வரலாம். என் தேவனாய கர்த்தர் எந்த ஒரு தடையில்லாத அளவுக்கு அப்பா அந்த மன மகிழ்ச்சியானமே ஒன்று ராஜா. இந்த கிராமத்துக்காக வந்து நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. என் கர்த்தர் ஆண்டவரே சிறு கூட்டமாக இருக்கிறோம்ப்பா. எங்களையும் நினைத்து எங்களையும் ஆசீர்வதித்து எங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சாட்சியா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறுத்தும் ஆண்டவரே. அப்பா எங்களை நிறுத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆமென் ராஜா. அப்பா நீர் அதிசயமானவர் ஆண்டவரே. அப்பா ஒரு பொருத்தனையில அசைவாடி அதிசயம் செஞ்சிரோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஆமென் ராஜா. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகலி சொல்லி வசனம் இருக்குதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. விதைக்கிறவர்கள் குறுகி பெயரக்கூடாதப்பா. அப்பா விதைக்கிறவர்கள் குறுகி பெயரக்கூடாதப்பா. கர்த்தர் மகிமைப்பட்டிருங்க ராஜா.
ராஜா. நான் உன்னிலும் மகிமைப்படுவேன் சொன்ன வசனத்தின் மூலம் என் கர்த்தர் மகிமைப்பட்டுருங்கப்பா. தூரத்தில் இருக்க பிள்ளைகளையும் பாதுகாத்து மகிமைப்படுங்கப்பா. இங்கே இருக்கிற பிள்ளைகளையும் பாதுகாத்து மகிமைப்படுங்கப்பா. என் கர்த்தருடைய நாமத்துக்காக மகிமைக்காக ஆமேன். கர்த்தரின் ஜெபத்தை அங்கீகரித்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் என்னை மறைத்து பேச ஆண்டவரே. ஆமேன் ராஜா. உங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரம். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் செவிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என்ன அநேக தேவைகள் இருக்குது. கர்த்தருடைய நாமமாக இந்த போன் மூலம் கூட நேத்தனத்தில் போட்டு உடனே போட்டாங்க. அது கூட அநேகர் பார்த்து கூட அநேகர் உதவி செய்யலாம். அதற்காக செவிங்க. அல்லேலூயா. கர்த்தர் செவித்து உங்கள் செபத்தின் மூலம் இந்த போன் மூலம் கூட ஒரு அற்புதம் நடந்தாலும் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்னையால் உதவி செய்ய முடியாதப்பா, கஷ்டம். ஆனால் நான் செபிக்கிறேன். இச்சபத்தில் தாங்கலாமே. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யப்படுறதுக்காக நன்றி அப்பா. என்னை மறைத்து நீர் பேசும். சங்கீதம் 84 அதிகாரத்தில் 11வது வசனம் வாசிக்கலாமே. ஹல்லேலூயா. இந்த நாட்களுக்கிட ஆண்டவர் பேசுகிறார். உத்தமத்தை குறித்து பேசுகிறார். உண்மையை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையும் மகிமை அருள்வார். அல்லேலூயா. யாருக்கு அருள்வார்னா உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. நம்ம கூட இப்போ ஆராதித்தோம் ஆண்டவருடைய. நம்ம துதிக்கிறோம். நம்ம துதியில் உண்மையாக இருக்கிறதா? நம்ம ஆராதிக்கிறோம், அதில் உண்மை இருக்கிறதா? நம்ம வார்த்தை பேசுகிறோம், அதில் உண்மையாக இருக்கிறதா? அல்லேலூயா. எல்லாத்திலுமே சப்பா எதிர்பார்ப்பாங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மகிமைப்பட அல்லேலூயா ஒவ்வொருத்தரையும் அவர் எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நம்மளை சுத்திகரித்து கிடைச்சல. நீ இதை விடு மகனே, நீ இதை விடு சோதரம், இது எனக்கு பிரியம் இல்லாதது, இது எனக்கு பிரியம் இல்லாதது, நீ விட்டு மனம் திரும்பி சொல்வார். அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம விட்டு மனம் திரும்பும் பொழுது அதில் ஒரு வெற்றி காண முடியும். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். அவருடைய பிள்ளைகளை அவர் வெட்கப்படவே விட மாட்டார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நாம மகிமைக்காக. அதான் என் தேவனாய கர்த்தர் சூரியன். அல்லேலூயா. சொல்ல நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன், நான் ஒரு சூரியனா இருக்கிறேன். கேடகமானவர். கேடகனால ஒரு நங்குரம். அவர் சொல்ல நான் உனக்கு கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வாராம். கிருபையை தருவேனி சொல்லுகிறார், மகிமையை தருவேனி சொல்லுகிறார், வெளிச்சத்தை தருவேனி சொல்லுகிறார். எப்படின்னா உத்தமமான நடவுக்கு அவர் நன்மை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கேடகமா இருப்பேங்க சொல்கிறார். நீ உத்தமமா நடக்கும் பொழுது உனக்கு கேடகமா இருப்பேன். நீ உத்தமமா இருக்கும் பொழுது ஒரு வெளிச்சமா இருப்பேன். நீ உத்தமமா நடக்கும் பொழுது என் கிருபை உனக்கு பெருகும். நீ உத்தமமா ஜீவிக்கும் பொழுது என் மகிமை உனக்கு பெருகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எனக்கு பாருங்க. நான் மேற்கூட்டத்துக்கு ஆண்டவரே என்னையால் உபவாசம் போட முடியலையப்பா, எனக்கு மாம்சமான பேல வந்து கையெல்லாம் இழுத்துட்டு போகுது, உபவாசம்லாம் என்னையால் போட முடியாது. அல்லேலூயா. அப்படி படுத்தா கால்கையெல்லாம் இழுக்கிறது. அப்போ என்னையால் எப்படி உபவாசம் போடலாம்? ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய உபவாசம் போன் வார போன் மட்டும் தான் நீ அட்டன் பண்ணும். இதுதான் ஓம் உபவாசம். அல்லேலூயா. அப்போ நான் போனில் சினிமாவா பார்க்குறேன்? எல்லாம் நேரப்போக்கு எஸ்ஸப்ப நிகழ்ச்சி தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நீ போனு தான் உனக்கு. அல்லேலூயா. ஓ வார்த்தை எங்கே போய் பேசக்கூடாது. இதுதான் உன் வாசம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாசம் கொடுப்பாங்க. ஒன்று வார்த்தை, ரெண்டாம் திருப்பு போர். அல்லேலூயா. அப்போ நம்ம எந்த இடத்துல போய் போகிறதுனாலும் ஒரு வார்த்தை வந்துடும். அப்போ போகக்கூடாது. போனை என்ன செஞ்சாச்சு? வச்சாச்சு. அல்லே தூக்கி ஒரு இடத்துல வச்சாச்சு. வார போன் மட்டும்தான் நம்ம அட்டன் பண்ணுதோம். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உபவாசம் கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுக்கு பார்க்க இது சிம்பிளாக இருக்கும். போனை யூஸ் பண்ணுறது கட் பண்ணிச்சில எவ்வளவு தெரியும், பைத்தியம் பிடிக்குது. ஹல்லேலூயா. அவர் நிகழ்ச்சி தான் பார்க்கும். ஆனாலும் எவ்வளோ நேரம் ஆண்டவரோட உறவாடிக்கிட்டு இருக்க முடியும்? எவ்வளோ நேரம் செவித்து கொண்டு இருப்போம்? அல்லேலூயா. சோதரம் மே ஒன்று ஒரு வெற்றி. இந்த மே ஒன்று நீங்கள் ஒன்று இல்லாமல் பாத்திரமா இருக்கலாம், வெறுமையான பாத்திரமா இருக்கும். என்னால் தாங்க முடியலை. நான் கொடுக்கணும்னு எனக்கு என்னால் கொடுக்க முடியல. நான் விதைக்கணும்னு எனக்கு விதைக்க முடியல. அல்லேலூயா. கர்த்தர் பார்ப்பார். அவருடைய கண்கள் பார்க்கும். நீதிமானவர். அல்லேலூயா. நீதி செய்பவர், இரக்கம் உள்ளவர், உன்மேல் மனதுருகம்படி காத்திருப்பவர். நீதி செய்பவர், இரக்கம் உள்ளவர்,
உன்மேல் மனதுருகும்படி காத்திருப்பவர் அவளாயிருக்கின்றார். கருணை காட்ட அன்பு கரம் அசைத்து ஓடி வருகிறார். சீயோன் மக்களே, எருசலேம் குடிகளே, இனி ஒரு போதோ அழமாட்டீர்கள். சீயோன் மக்களே, எருசலேம் குடிகளே, இனி ஒரு போதும் அழமாட்டீர்கள். கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்க்கின்றார், கேட்ட உடனே பதில் தருகின்றார். கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்க்கின்றார், கேட்ட உடனே பதில் தருகின்றார். அவர் நீதி செய்பவர், இரக்கம் உள்ளவர், உன்மேல் மனதுருகும்படி காத்திருப்பவர். ஆமென். நம்ம யாரு? அவருடைய பிள்ளைகள். நீங்க யாரு? அவருடைய பிள்ளைகள். நீ ஒருபோதையும் நீ அழ வேண்டாம். நீ உத்தமமானா இருந்தா நீ அழுக இல்லை. நீ உத்தமமானா இருந்தா தரித்திரம் இல்லை. நீ உத்தமமா இருந்தா சோதரம் பெரிய காரியம் செய்ய பர சொல்கிறார். தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவாராம். யாருக்குன்னா உத்தமா நடக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. நம்ம கடைப்பிடிப்போம், கர்த்தருடைய ஐஸ்வரியத்தை பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்வோம், அவர் கிருபையை பெற்றுக்கொள்வோம். அவர் கேடகமாயிருக்கிறேன்னு சொல்கிறார். எத்தனை சப்போர்ட் இருந்தாலும் அந்த கேடகம் வித்தியாசம். கர்த்தர் மகிமைப்படுவேன். நீதிமொழிகள் 2:7 வசனம் சொல்லுது. நீதிமொழி 2:7 வசனம். ஹல்லேலூயா. அவர் நீதிமானுக்கென்று அவர் மெஞ்ஞானத்தை வைத்திருக்கிறாராம். அவர் நீதிமானுக்கு கொடுக்கிற ஞானம் வித்தியாசம் சொல்கிறார். அவர் நீதிமானுக்கென்று ஒரு மெஞ்ஞானத்தை கொடுக்கிறார். ஞானம் மாத்திரம் இல்லை, வைத்திருக்கிறார். உத்தமா நடக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்தாரு? கேடகமா இருக்கிறார். நீதிமானை குறித்து பேசினா நம்ம நிறைய பேசிக்கொண்டு இருக்கலாம். நீதிமானுடைய வாய்ச்சிவ ஊற்று, நீதிமானுடைய ஆசீர்வாதம், நீதிமான் பனியை போல செழிப்பான், நீதிமான் வற்றாது, இப்படி நீதிமானை குறித்து ரொம்ப எடுக்கு. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, அவர் நீதிமானுக்கு என்று மென் ஞானத்தை வைத்திருக்கிறார். பேதைன்னு சொல்லலாம். நம்ம நீதிமானா இருந்தா அவர் கொடுக்கிற ஞானம் வித்தியாசம் இருக்கும், அவர் கொடுக்கிற அறிவு வித்தியாசம் இருக்கும். அவர் சொல்கிறார், அவர் நீதிமானுக்கு என்று மெஞ்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமா நடக்கிறவர்களுக்கு கேடகமா இருக்குன்னு சொல்லுதாரு. அதே நீதிமொழியில் 10:9 என்ன சொல்லுதுன்னா, ஹல்லேலூயா, உத்தமா நடக்கிறவன் பத்திரமா நடக்கிறானா, கோணலான வழிகளை நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அப்போ சோதரம், உத்தமா நடக்கிறவன் பாதுகாப்பு உண்டு, அவனுக்கு ஒரு பயம் உண்டு. உத்தமாக நடக்கும் பொழுது, துன்மார்க்கா நடக்கும் பொழுது நல்லா இருந்ததை போல தான் இருக்கும், ஆனாலும் அதுக்கு பாதுகாப்பு இல்லை. ஹல்லேலூயா. கோணல வழியில நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். நம்ம கோணல வழியில் நடக்கிற பிள்ளைகள் இல்லை, நம்ம புத்தமா நடக்கிற பிள்ளைகள், நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள், அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளை. ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, கர்த்தர் மகிமைப்படுவேன்னு சொல்கிறார். ஆதியாகமம் 17 எடுங்க, அதில் 1 இருந்து நம்ம 8ஆம் அதிகாரத்தை வரை பார்த்தா ஆபிராமை குறித்து நம்ம அந்த நாட்களை பார்க்க போகிறோம். ஆபிராமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சிரசில் தங்குற நேரம், அவர் வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறுத நேரம், அவர் அழைப்பு உங்களுக்கு நிறைவேறுத நேரம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நினைக்கலாம், ஆலயத்தில் ஆள் இல்லையே, ஒரு ஆத்துமாக்கடை வரையே இல்லையே. ஹல்லேலூயா. ஆபிராமுடைய வாழ்க்கையில் கிடை எவ்வளோ நாளோ காத்திருந்தான், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உச்சயம் கிடைத்தது. ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் வாக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு அன்பு தாயாரோட நான் இந்த ஊழியத்துக்காக செவிக்க சொன்னேன். 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்காக செவிக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, 4 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தையும் ஆசீர்வதிப்பீங்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரே சிரிப்பு வந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ அடுத்த வருஷம் நம்ம 4 நாள் வைத்திருவோமோ, ஆண்டவர் ஆசீர்வதித்துருவாரோ. ஹல்லேலூயா. ஒரு நாள் மகிமை ஆண்டவரே கேட்கறதுக்கு மேலான மகிமையை வச்சிருக்கிறீரப்பா, 10 நாள் கன்வென்ஷன் கூட்டம் வைக்கத்தக்க அந்த கிராமத்தில் நீ ஆசீர்வதிக்க முடியுமே. ஹல்லேலூயா. அது அம்மா 4 நாள் சொன்னு எனக்கு ஒரே சந்தோஷம். ஒரு தீர்க்கதரிசி வாயிலிருந்து பெறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் அது அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருஷங்கள் அந்த 4 நாள் கூட்டம் வைக்க முடியும். அல்லேலூயா. அவர் சிறியவனை புலிந்து உயர்த்துகிறவர், அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். இந்த நாட்களில் ஒரு தள்ளப்பட்ட ஊழியமா இருக்கலாம், இது ஒரு ஒதுக்கப்பட்ட ஊழியமா இருக்கலாம், ஆனா இது ஒரு மூலக்கல்லு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவதிகள். இதில் இருக்கிறீர்கள்னா ஒரு பாக்கியவான்கள், ஒரு பாக்கியவதிகள். உங்கள் சன்னதிகள் ஆண்டவரே மாற்றம் உண்டு, உங்கள் சன்னதிகளுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. ஆகாரத்திலே போட்டா சில நாள் கழித்து நீ காண்பாய் என்று வசனம் இருக்கிறது. ஆமேன் ராஜா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அது ஒரு நாள் மகிமைப்படும். அல்லேலூயா. ஆபிராம் கூட அவர் சொல்கிறாரு 17:1 ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்ல தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. நீ உத்தமனாயிரு. அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். அவர் சொல்லுதாரு, உத்தமனாயிருங்க. என் பிள்ளை நேசகுமாரனே, என் நேசகுமாரத்தியே, என் மணவாட்டிக்கு பிள்ளைகளே, அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. அல்லேலூயா. யாக்கோபுடைய ஆசீர்வாதம் உண்டு, உங்களுக்கு ஈசாக்குடைய ஆசீர்வாதம் உண்டு. பெருமையான இருக்கலாம், இந்த நாட்களில் ஒன்றும் இல்லாமதை போல இருக்கலாம், ஆனால் ஆசீர்வாதம் இந்த நாட்களில் கிடந்த மெயின் ஒன்றுக்குள்ள வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த 1ஆம் தேதி அதிகாலை 5 மணி ஜெபத்தில் ஸ்தோத்திர காணிக்கை வைக்கத்தக்க உங்க பெருமையான பாத்திரத்தெல்லாம் என் கர்த்தர் நிரப்ப போகிறார். இந்த நாட்களில் நிரப்பி தான் உங்களை அனுப்ப போகிறார், உங்களை ஆசீர்வதித்து தான் அனுப்ப போகிறார். எப்படின்னா நீங்கள் நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்கும் பொழுது மே 1 எப்படி ஆயுதம். அல்லேலூயா. போனுமே மே 1 கூட்டத்துக்கு இந்த நாட்களில் வர முடியாம சூழ்நிலையில வெளியில இருக்கலாம், ஆனா மே 1 போனுமே கர்த்தர் என்னை ரட்சிக்கப்பட்ட நாள் இல்லவோ, என்னை ஆசீர்வதிக்கப்பட்டதில்லவோ, நான் நன்றி உள்ளதை போனுங்கச்சில கர்த்தர் இந்த ஆசீர்வாதம் ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பச்சபாதம் உள்ளவர் இல்லை, நம்மளை மாத்திரம் ஆசீர்வதித்து தூரத்தில் இருக்க மக்களை அப்படி இல்லவே இல்லை. அவர் தூரத்துக்கும் தேவன், இங்கே இருக்கிறதுக்கும் தேவன். விசுவாசித்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஏக்கம் மே 1 எப்படியாவது போகணும். ஹல்லேலூயா. நம்ம அருகில இருக்கிறோம், அல்லே வர முடியாத மக்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்றார் ஆபிராமை பார்த்து, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்ல உள்ள தேவன், நான் பெரியவர், நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் அவர் குழந்தை இல்லாம ஏங்கி இருப்பார், எத்தனை வருஷம். ஒரு வசனத்துல உண்டு, இஸ்மவேல் உனக்கு புத்திரங்கச்சில ஆண்டவர் சொல்லார், அவன் உனக்கு சுதந்திரவாளி இல்லை, உனக்கு நான் தருவேன். அவன் உனக்கு சுதந்திரவாளி இல்லை. ஆபிரகாம் நினைச்சிருப்பாங்க, அவன் எனக்கு போதுன்னு நினைச்சிருக்கலாம். அல்லேலூயா. என் தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார், குழந்தை இருக்கும் முன்னாடியே அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்போ உங்களுக்கு ஆசீர்வாத ஊற்று திறக்க முன்னே நாட்கள் உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. நீ ஆபிரகாமுடைய சன்னதி. அல்லேலூயா. அவர் உடன்படிக்கை பண்ணி இந்த நாட்களை நீங்க கடத்தின் மத்தியில இருக்கலாம், கண்ணீர் மத்தியில இருக்கலாம், உங்க நினைவு நிறைவேறாத மத்தியில இருக்கலாம். அவங்களுக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார். உன்னை ஆசீர்வதித்து உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன். 2வது ஒருத்தர் உண்டு, நிச்சயமான உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமை உடன்படிக்கை பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் ஆபிரகாமுக்கு சொல்கிறார், அல்லேலூயா, நான் சர்வவல்ல உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து எல்லாத்திலையும் நீ என்ன செய், உத்தமனாயிரு. 99 வயசுல சொல்லி 100 வயசுல தான் ஆண்டவர் அவருக்கு என்ன செய்தாரு, நிறைவேற்றுகிறார். 2வது வசனம், நான் உனக்கு எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளா பெறுவேன். இந்த நாட்களை உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த நாட்களை உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணி சிறு கூட்டம் தான் நீங்க வந்திருக்கல பாக்கியவதிகள். அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணுகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க அருகிலே தான் நான் வந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆசீர்வதிக்க வருகிறாரு. அவர் ஆசீர்வதிக்க நம்மளால முடியலையான்னா நம்மளுடைய பொய், நம்மளுடைய கீழ்ப்படிதல் இல்லாமல் நம்ம சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருக்கிறாமடியா. அல்லேலூயா. என் ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டுட்டாரோ, என் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ நம்ம கேட்கலாம். அவர் மறக்கிற தேவனும் இல்லை, அவர் கைவிடுகிற தேவனும் இல்லை. வாக்குத்தத்தம் நிறைவேற்றுகிற தேவன், அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்ல, நான் உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். தயிரில் எழுதி வைக்கலாம், என்னை பெருக பண்ண நாள்.
என்னை பெருக பண்ணினா. இத்தனை குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதித்தா 10 நாள் கனுஷம் கூட்ட வைக்கலாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். அவருக்காக இதை விதைக்கிறதுக்கு, அவருக்காக திறப்பில் நிற்கதான் அவர் பார்க்கிறார். 3வது வசனம் சொல்லுது, அப்பொழுது ஆபிராம் முகங்கொப்பர விழுந்து வணங்கினான். முகங்கொப்பர விழுதான். எப்படி சர்வமுள்ள தேவன். அல்லேலூயா. அவன் நினைச்சிருப்பால 99 வயசு, ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் செய்ய போகிறாரா. அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், எவ்வளவு ஒரு. அவன் சொல்லுதான் 3வது வசனத்தில், அப்பொழுது ஆபிராம் முகங்கொப்பர விழுந்து வணங்கினானா. தேவன் அவனோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஆபிராமோட பேசின ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆபிராமோட சஞ்சரித்து கொண்டு இருந்த ஆண்டவர் உங்களோட அவர் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார். அவரோட காத்திருக்கிற பிள்ளையோட பேசாம இருக்க மாட்டார். அவரோட உறவாடுற பிள்ளையோட பேசாம இருக்க மாட்டார். அவருக்காக திறப்பில நிற்கிற பிள்ளையோட பேசாம இருக்க மாட்டார். அவருக்காக நான் வாழுதேன்னு சொல்ற மக்களோட பேசாம இருக்க மாட்டார். அவர் பேசுற தெய்வம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 4வது வசனம் சொல்லுது, நான் உன்னோட பண்ணுகிறேன் என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான சாதிகளுக்கு தகப்பன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் உடன்படிக்கை. அல்லேலூயா. நீ திரளான சாதிக்கு தகப்பனாக போற. அல்லேலூயா. இந்த ஊழியம் கூட திரளான பிள்ளைகள் வர முடியும் உங்க ஜெபத்தின் மூலம். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க நினைக்கிறதுக்கு மேலான காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனா. ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்த ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்க சஞ்சரிப்போட பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்க உறவோட பேசிக்கொண்டே இருக்கிறார். பாடல் மூலம் பேசிக்கொண்டே இருக்கிறார். வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் இந்த நாட்களை மையமைப்படுது. 5வது வசனம் சொல்ல, இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான சாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிராம் எண்ணப்படும். கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிறாருங்க. அவர் இன்று முதல் உங்கள் தலையை உயர்த்துகிறாருங்க. அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஒரு குப்பை நான் எங்க ஆசிரியர் அவிசுவாசத்தை படக்கூடாது. காற்று அடிச்சோன்னே குப்பை சுற்றி சுற்றி போய் பாருங்க, டக்குனி ஒரு மரத்தில் போய் அமர்ந்துருமா. கீழே கிடந்த குப்பை என்னச்சையும் மேலே போய் அமர்ந்து இருப்பான். ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த சுழல் காற்றுல உங்களை ஆசிரியருக்கு ஒரு நொடி தான். அவரு உங்களை ஆசிரியருக்கு ஒரு நிமிஷம் தான். இந்த நிமிஷத்துக்குள்ள நீ மனம் திரும்பினா போதும். ஒரு நொடிக்குள்ள நீங்க மனம் திரும்பினா போதும். அல்லேலூயா. என் இயேசு பெரியவர். என்னுடைய சாட்சிகளை நான் ஒரு சாட்சி சொல்லுவேன். தசம்பாகம் எடுத்து நான் இந்த பலிபீடத்தில் வச்சுட்டு தான் நான் போவேன் வீட்டுக்கு. அல்லேலூயா. அப்போ வருஷம் இந்த மாதம் நான் என்ன நினைச்சேன்னா, மேற்கூட்டம் வரதை எடுக்கக்கூடாதுன்னு நான் அப்படியே இருந்தேன். கரண்ட் பில்லு என் மகா அவளுக்கு ஒரு சிறிய இது பைசா கிடைச்சி கவர்மெண்ட் மூலம், அதனால அதில் கெட்டிட்டா. அந்த பிள்ளை இப்படி எனக்கு ஒரு தேவை வருகிறது. அந்த இசப்பாணி எடுத்து பலிபீடத்தில் இருந்து எடுத்து கீழே இருந்து அழுது அந்த பலிபீடத்தில் பைபிளை வச்சு அழுதேன். நான் உமக்குள்ள எடுக்கிற ஆண்டவரே, இவ்வளவு ஒரு வறுமையா எனக்கு மாறு. நான் அதை எடுக்காமே வீட்டுக்கு போயிட்டேன். அது கொண்டு போகல, வீட்டுக்கு மறந்து போயிட்டேன். மறுநாள் என் தேவை எவ்வளதோ 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 என் தேவனாய கர்த்தர் கூடிய ஊழிய பாதைக்கு, இந்த பாக்ஸுக்கு, அந்த காற்றாடிக்கு, இந்த லைட்டுக்கு என் தேவனாய கர்த்தர் எல்லாம் தந்தார். ஆமென். என் ஆண்டவர் பெரியவர். மனம் மாற மாட்டார், வாக்கு மாற மாட்டார். அல்லேலூயா. அப்படியே எடுத்துக்கொண்டு இல்லை வச்சுட்டு இன்னைக்கு தான் அதில் ஒரு 200 ரூபாய் எடுத்து கடைக்கு எடுத்தேன். சோதரம் கோயிலுக்காக தான். அதுவும் சோதரம் நான் எதற்காக சொன்னேன், ஒரு சொட்டு கண்ணீருக்கு அவர் பதில் இறங்குற தேவன். அல்லேலூயா. உங்களுக்கு செய்யாம இருப்பாரோ? அதான் இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படும். உங்க தலை உயர்த்தப்படும். உன் சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். நீ அவரோட இருக்க உறவுகள், நீ அவருக்குள்ள வச்சிருக்க அன்பு, நீ அவருடைய பிள்ளை. சோதரம் அந்த அவிசுவாசத்தை யாரு கொண்டு வருவா?
நீங்க இன்றிலிருந்து விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தாங்களா? உடன்படிக்கை பண்ணி தானே ஆபிரகாமை ஆசீர்வதித்தாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. அடுத்த மே என் கர்த்தருக்கு நன்றி சொல்லுதே. இந்த மே இனி வரப்போறதுமே இந்த அன்னைக்கு தான் நம்ம ஆசீர்வாதம் இல்ல. அந்த 5 மணிக்கு நீங்க நன்றி சொல்லி சோத்திர காணிக்க வைக்கத்தக்க என் தேவனாய கர்த்தருடைய ஐஸ்வர்ய கரம் உங்களை தொட்டு அவர் அனுப்ப போகிறார். உங்க தரித்திரத்தை சுமந்துட்டாரு. உங்க கடன் தொல்லை எல்லாம் மறைகிறது. வீண் சிலை உருவாக்குற பொல்லாத ஆவிகள் உங்க குடும்பத்தை வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தமா சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. எதுலெல்லாம் அற்புதம் நடக்கலையோ 99 வருஷம் வயசு வர அவருடைய இருதயம் எவ்வளவு இருந்திருக்கும். என் கர்த்தர் ஒரே நிமிஷத்துல உடன்படிக்கை பண்ணி 100வது வருஷம் வயசுல ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஈசாக்கை கொடுத்து ஹல்லேலூயா உடன்படிக்கை பண்ணி அந்த சன்னதியா பெருகினதை இனி ஆசீர்வாதம் இனி கொடுக்க சன்னதி பிறக்கிற பிள்ளைகளா இருக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாத்திலையும் மகிமைப்படுவார். அது தொழிலா இருக்கலாம், அது சம்பளமா இருக்கலாம், அது வாகனம் ஓட்டுறதா இருக்கலாம், மிருக ஜீவனா இருக்கலாம். எதுலனாலையும் அப்பா மகிமைப்பட போறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோதரம். அப்ப அப்படி சொல்றாருல, இனி உன் பேரு ஆபிராம் என்னப்பட, நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனை ஏற்படுத்தினேன். திரளான ஜனங்களை இந்த இடத்துல தேடி வர முடியும். கொள்ளை கொள்ளையான ஆத்துமாக்களை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. அவர் பணத்தை பொருளை கேட்கல. ஒரு ஆத்துமா திரும்பதுக்காக ஜெபிக்கும் பொழுது, ஒரு நரகத்துக்கு போக கூடாதப்பா அந்த கிராமத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை மிகவும் அதிகமா பலுக பண்ணி உன்னில ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றார்கள். ஹல்லேலூயா. இந்த மே 1க்குள்ள கூட ராஜாக்களையும் பிறப்புகளையும் அவர் கொண்டு வரலாம். பல நாட்டு மக்களை அவர் கொண்டு வரலாம். திரளான கூட்டத்தை கொண்டு வரலாம். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. அவர் மேல விசுவாசத்தோட தான் இந்த 3 நாள் கூட்டம், 3 நாள் ஆகாரத்துக்கு சந்திச்சிருக்கிறார். ஆனா என்ன எவ்வளவு தேர்வு இருக்கு. ஆனால் ஆண்டவர் சந்திச்சு மீதி எடுக்க வைக்க என் தேவன் பெரியவர். அவர் சொன்னாரே, ஹல்லேலூயா, உன் பேரின் ஆபிராம் என்னப்படான்னு திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தர் மாற்ற போகிறார். என்ன ஒரே நம்ம இருதயம் தான் ஆலயம். இந்த இருதயத்தை நம்ம பாதுகாத்துக்கணும். இது மகாத்திற்குள்ள இருதயம், காவடு நிறைந்த இருதயம். இந்த ஒன்னையும் பார்த்துக்கணும். அவர் அன்பா இருந்ததை போல அன்பா இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் நேசித்ததை போல நம்ம நேசிக்கணும். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையா நம்ம ஜெபிக்கணும். ஒரு கஷ்டமா ஜெபிக்கணும். ஒரு பலவீனமா ஜெபிக்கணும். அது நம்ம மேல உள்ள கடமை. ஹல்லேலூயா. சோதரம், நம்ம தான், நம்ம வீடு தான், நம்ம குடும்பமா இப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஜெபிக்கும் பொழுது தன் சகோதரனுக்காக ஜெபித்தார். ஹல்லேலூயா. அவர் சிறையிருப்பாரிச்சு வாசிக்கிறோம். அவர் உத்தமான உள்ளவர். ஹல்லேலூயா. உத்தமை யோபுடைய வாழ்க்கையில கிடையாது. கர்த்தர் எவ்வளதோ சோதனைகளும் கஷ்டங்களும் வந்தாலும் கிடையாது, என்ன செஞ்சு கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. 7வது வசனம் சொல்லுது, உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவன் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை ஆசைப்பேன். இந்த உடன்படிக்கை பண்ணி பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு மாத்திரம் அந்த ஆசீர்வாதம் இல்லை, உங்க சன்னதியாக மகிமைப்பட. நீங்க நினைக்கலாம், எனக்கே ஆசீர்வாதம் இல்லை, நானே எவ்வளவு கடத்தோடு இருக்கேன், என் சன்னதிக்கு ஆண்டவர் பேசுறாரா? அது அவிசுவாசம். இன்று என் வாசலை திறந்துட்டார். இன்று முதல் எனக்கு ஆசீர்வதித்தார். இன்று என் தலையை உயர்த்திட்டார். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை கோடி கடன் இருந்தால் என்ன, எத்தனை லட்சம் கடன்கள் இருந்தால் அவருக்கு ஒரு தூசி. அந்த உடனே போய் மரத்தில் இருந்ததை போலதான் கடலாம் அப்படியே மறைந்து போகும். உங்களை இந்த மேகுணனும் சோதரம் கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்த. நீங்க கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட மரம், கர்த்தருடைய நாட்டப்பட்ட மரம். நீங்க நாட்டப்பட்ட வச்சானே ஒலிய மரம். நீ ஒரு தூணாய் இருந்த
நீ ஒரு மரமா இருந்தா, நீ ஒரு கற்களா இருந்தா. சோத்திரப்பா, நன்றி ஐயா. ரிவாலரவா சவாதோரி கமானரவா, உனக்கு உன் சந்திக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. என்னை போல என் பிள்ளை கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது, என்னை போல என் பிள்ளை வறுமையை அனுபவிக்க கூடாது. ஆண்டவரே, என்னை போல என் பிள்ளை பாடுகளை அனுபவிக்க கூடாது. நீங்க செபித்து இருக்கலாம், அதை உங்க சன்னதி சேர்த்து பேசு. நீ மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்ட மரம் இல்லை, உன் சன்னதியும் ஆசீர்வதிக்கப்பட்ட மரம். உலகத்துக்கு ஒளியா வந்த தேவாவியனருடைய சொன்னரே, கேடகமா இருக்கிறேன், சூரியனா இருக்கிறேன், மகிமையா இருக்கிறேன், கிருபையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு உன் பின் வரும் உன் சன்னதிக்கு நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சன்னதி நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை ஆஸ்தேன். நீ பரதேசியா தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம அவரோட செஞ்சு பரதேசினா, திருமணமாகாம இருக்கிற பரதேசி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால அவரோடையும் நம்ம கஞ்செரித்து கொண்டே இருந்தான், அதுக்கும் கொஞ்சோல் அதுக்கு ஏற்ற பலனை தருவார். ஹல்லேலூயா. நீ பரதேசியா தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதும் நீங்க கானான் தேசத்தில் நுழைய போறீங்க. இந்த நாட்களை நீங்க நுழைய போறீங்க. உங்க பேரு மாற்ற வர போகிறது, உயர போகிறது. உங்க தலை மாத்திரையில, உன் தலை மாத்திரையில, உன் சன்னதியா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா இறங்குவீரா? உடன்படிக்கை வேற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆக கிடதப்பா. என் பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. உன் சன்னதிக்கு நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கும் தேவனாயிருப்பேன். நீ நேசித்த விதத்தை விட அதிகமா நேசிக்கத்தக்க பிள்ளைகளை வளர்க்கணும். கொடாரத்துக்கு செவி, பாஸ்டரமாக செவி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமானா ஓ என் ராஜா, ஒவ்வொரு நீதிமானுக்கு அவர் இறங்கி கொண்டே இருக்கிறார், ஒவ்வொரு உத்தமனுக்கு அவர் இறங்கி கொண்டே இருக்கிறார், அவர் அண்டி கொண்ட பிள்ளைகளுக்கு இறங்கி கொண்டே இருக்கிறார், அவரை நேசிக்கிற மக்களுக்கு இறங்கி கொண்டே இருக்கிறார். அவர் யாரையும் துன்பப்படுத்துகிற தேவன் இல்லை. அவர் உங்களை கஷ்டப்பட வச்சுட்டு உங்களை சிரித்து கொண்டே இருக்கிற தேவன் இல்லை. உங்களை கண்ணீரை வடிக்க வச்சுட்டு பக்கத்தில் இருந்து ஓ ஸ்தோத்திரம், என் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவரை காக்க குஞ்சுக்கு இறங்குவார், அவரை நோக்கி சஞ்சருக்கு இறங்குவார், அவருடைய சமத்துல கண்ணீர் வடிக்கல இறங்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடிவிருந்து சொன்னார் அல்லவா, பிதாவே இவர்களை மன்னிக்குண்டே சாவு வேணும், அன்பு வேணும். உலகத்தாரா இருந்தா, நீ உலகத்துக்கு மனவாட்டியா இருந்தா உன்னை ஆசிரியத்து விட்டுருவார். நீ பணவாட்டிக்கு நீ மணவாளன், பரலோகத்துக்கு நீ மனவாட்டி அல்லவா, நீ பரலோகத்துக்கு மனவாட்டி அல்லவா, நீ பரலோகத்துக்குள்ள ஆத்மா அல்லவா. ஆடி நடக்கிறதா அப்படின்னு முன்னாடி என்ன செய்தாரு, பேசுதாரு. ஹல்லேலூயா. நான் செய்ய போகிறதை ஆபிராமுக்கு மறைப்பேனோ. ஹல்லேலூயா. இது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வெளிப்படுத்திடுவார். இது நடக்குமா? இது நடக்கும். ஒரு பாடுகள் வருதா, ஒரு பிரச்சனை வருதா, உன் வீட்டில் இது ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு பாடுகள் வருகிறது, நீ திறப்பில் நின்று நீ செவி, நீ உத்தமனாய் எழும்பு. உள்ள நாட்கள்லாம் நீ ஒப்பு கொடுத்ததை மறக்காத, ஜீவ பலியை அர்ப்பணித்ததை மறக்காத. நீ எனக்கு பார்த்த, நீ எனக்கு உகந்த ஹல்லேலூயா. ஆண்டவரே அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் ஆபிராமே பெரிய பலத்தை சொன்னாலும் பூமியில் உள்ள அதிகளும் ஆசை அவன் எவ்வளவு மக்கள் சன்னதி தேவன் நம்மளும் மே 1:5 அந்த அதிகாலை 5 மணி செபத்தை நீங்க நன்றி சொல்லி வரத்தக்க அவள் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
அது எப்பேற்பட்ட தொழிலாக இருந்தாலும், அது பிள்ளைகள் படிப்பாக இருக்கலாம், அது விவசாயமாக இருக்கலாம், நன்றி சொல்லி காணிக்க வைக்க போறேன். அலையுமே ஒன்றுதான் இதன் கனி அடைக்கப்பட்ட பொழுது கூட பாருங்க, அப்ப எவ்வளவு உத்தமனா இருந்தா. அப்ப நம்மளுக்கு விரோதமா ஒருத்தர் பலவீனம் இருக்கலாம், நம்ம ஜெபிக்க வேண்டிய கடமை. ஒரு கஷ்டம் வேண்டிய கடமை, ஒரு நிம்மதி நம்ம கண்கள் பின்பற்றாது கடமை, சிறுப்பையும் போய் அது கடமை. ஹல்லேலூயா. நம்மகிட்ட நிறைய இருக்குது, அப்ப தந்திருக்கிறாங்க நம்மளுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, நம்மளுக்கு மாத்திரம் இல்லை. அப்படி செபிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் செபித்தான். ஹல்லேலூயா. 18வது வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவனையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்கு குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரமனா. அப்ப நல்லவர்களுக்காக ஆபிரகாம் செபிக்கல, அவனுக்கு விரோதமா எழுதான். ஆனாலும் அவன் செபிக்க கிடைக்கிறது. நம்மளுடைய உத்தமமான ஜெபம் பிடியாளிகளை சுகமாக்கும். நம்மளுடைய உத்தமமான ஜெபம் ஏழைகளுடைய கண்ணீர் தொடப்படணும். நம்ம உத்தமமான ஜெபம் ஹல்லேலூயா. ஒரு முடிஞ்சு நினைக்க கூடாது, ஆண்டவர் எடுக்கணும். ஹல்லேலூயா. இருந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம சன்னதி ஆசீர்வதிப்பார், நம்மளை உயர்த்துவார். நம்ம சன்னதி அவர் உனக்கு மாத்திரம் இல்ல, உன் சன்னதிக்கு நான் தேவையா இருப்பேன்னு சொன்னாரே. நீ பரதேசியா தங்கி வருகிற ராஜாக்களும் பிரபுக்களும் கடந்து வருவார்கள், நிச்சயமா வருவார்கள். ஹல்லேலூயா. சந்தேகம் இல்லை. பல நாட்டு மக்கள் வருவார்கள், சந்தேகம். நமக்கு ஒரு காத்திருக்கிற நேரம் இது, அவரோட சஞ்சரிக்கிற நேரம் இது, அவரோட உறவாடுத நேரம். ஹல்லேலூயா. அவர் நம்மளோட இருக்கிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்படி செபிப்போமா? அன்புள்ள இயேசப்பா, ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஆமேன் ராஜா. நான் எல்லாத்துலேயும் கரெக்ட் ஆண்டவரே, நீர் என்னையும் ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. என்னையும் மாத்திரம் இல்லை, என் சன்னதியை நினைத்தருளும் ஆண்டவரே, என் சன்னதியை நினைத்தருளும் ஆண்டவரே. அப்பா, நான் உண்மை மறக்க மாட்டேன்ப்பா. ஒவ்வொருமே ஒன்றும் நான் உமக்கு நன்றி சொல்ல வந்துடுவேன் ஆண்டவரே. எங்கே இருந்தாலும் நீ தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் சொல்லலாம், இங்கே இருக்கிற பிள்ளைகள் சொல்லலாம். ஒரு நதி இந்த இடத்துல உண்டு, அந்த நதியில் நம்ம இருக்கிறோம். இந்த நாட்கள் அந்த நதியில இருந்து வீட்டுக்கு போக போறோம், ஆசீர்வதிக்கப்பட்டு கடந்து போக போறோம். நம்மளுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறோம், அது யாராலையும் பூட்ட முடியாது. நம்மளுக்கு ஒரு ஊற்ற அது யார் முடியாது. அவர் திறந்தது. ஆமே, சோத்திரம். செய்வீங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு அதிசயம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. நீ ஒரு அதிசயம் செஞ்சிருங்கப்பா, இந்த ஆராதனைகளுக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருங்க ஆண்டவர். நான் உத்தமமா இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் சொல்லணும், மறுத்தாடு ஒரு நாள்ல மாத்தமா பெரிய பொழுது நான் அதிகமாக அதித்த நிச்சபத்தில் சேர்ப்பேன் ஆண்டவரே. என் மரணம் பெரியும் பொழுது, அந்த பரலோகம் வரும் பொழுது, என் உத்தமமான மகளே நீ சொல்லத்தக்க, என் உண்மையான மகளே நீ சொல்லத்தக்க என்னை மாற்றிறப்பா, என்னை தகுதிப்படுத்திறப்பா நீ கேட்குது உண்டு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் உத்தமா இருக்கும் பொழுது பின்னாடி நடக்குவதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தார். உடன்படிக்கை நான் சர்வவல்ல தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்ல ஒரு வசனத்துல, ஆபிரகாமே கடக்கிற மண்ணை எட்டிப்பார், வானத்து நட்சத்திரத்தை எட்டிப்பாரப்பா, உன் சன்னதி எவ்வளவு பேர். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுதார், வானத்து நட்சத்திரத்தை எட்டிப்பார், கடக்கிற மண்ணை எட்டிப்பார். இந்த நாட்களை நீ குறுகி இருக்கலாம் மகளே, நீ குறுகி இருக்கலாம். உன் சன்னதி பெருக போது, உன் பிரயாசம் வீட்டாது மகளே. இன்னைக்கு நீ குறுகி போயிருக்கலாம். அந்த ஆபிரகாமுடைய சன்னதி எப்படி பெருகிச்சோ, அந்த ஈசாக்கின் மூலம் எப்படி பெருகிச்சோ, ஓ ராஜா உன் சன்னதி பெரு. பொறுமையை கைகள், பொறுமையை கைகள், தாழ்மையை கைகள். ஹல்லேலூயா. நான் உன்னில் மகிமைப்படு, நான் உன்னில் மகிமைப்பட்டேன், நான் உன்னை மகிமைப்படு. நான் அன்பாயிருந்ததே அன்பாயிர்,
நான் உண்மையாய் இருந்ததே போல உண்மையாய். ஹல்லேலூயா. உலகமான கூட்டத்தில் போய் பேசாதே. வாயை பரிசுத்தப்படு. நீதிமானுக்கு நீ ஒரு ஆசீர்வாதம் வச்சிருப்பாங்க ஏசப்பா. அவங்க அண்டி கொண்டவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருப்பாங்க. அவன் மேல அன்பா இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். நீதிமானுக்கு நீ ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். தாகமா இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஆசீர்வாதத்தோட தான் கடந்து போக போறேன். என் நாமத்துக்காக நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தர நாட்கள் ஆசீர்வாதத்தோட கடந்து அவர் மகிமைக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடதும் இல்லை. கைவிடாத நேசர் உன்னோட உண்டு. உன் பக்கத்தில் நிழலா இருக்கிறார். அவரே உனக்கு நிழலா இருக்கிறார். சேதம் ஒன்று வராதல் காக்கும் தெய்வம் உன்னோட இருக்கிறார். ஆமென். காக்கும் தெய்வம் இயேசு உண்டு. ஹல்லேலூயா. காக்கும் தெய்வம் சொல்கிறார். காக்கும் தெய்வம் அவர் உன்னோட உண்டு. நம்மளுக்கு கவலை கலக்கம் எல்லாம் அந்த நாட்களை நீங்கிறது. சமாதான தேவன் சமாதானத்தை தந்து அவளை நம்மளை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய நாம மகிமைப்பட. ஹல்லேலூயா. ஓரி சபா தூரி கமனரவா உனக்கு நிழலா இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆமென். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன்? கலக்கத்தில் அகற்றி போடுங்க. சமாதானத்தோட கடந்து போங்க. குழப்பத்தில் அகற்றி போடுங்க. குழப்பத்தை உருவாக்குற ஆவி வெளியே போட்டு செவிங்க. சமாதானத்தை கெடுக்கிற ஆவி வெளியே போட்டு செவிங்க. உன் சந்தோஷத்தை உன் தேவனாய் கர்த்தர் இம்மாட்டம் உன்னை நடத்தின தேவன் இனி உன்னை நடத்தாம இருப்பேனோ? காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே? கண்ணீர் ஏன் மனமே? இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க ஏன் மனமே? கண்ணீர் ஏன் மனமே?